இப்போ உரிகம்பேட்டில் வந்து இவங்க நம்பர் என்ன கேள்ல முன்னாது ஏன்னா அது நம்ம அது அந்த நம்பர் பிடிச்சா கரெக்டாக இவங்களுக்கு பேர் முன்னாது நம்ம கார்டு நம்பர் போட்டாங்க. உங்க பொண்ணு என்ன வேலை செய்யுதுங்க? பெங்களூர்ல வேலை செய்யுதுங்க. என்ன கம்பெனியில் வேலை செய்கிறாங்களா? பிபிஎல் கார்டு என்ன இருக்குன்னாக்கா அதுக்கு எலிஜிபிள் வந்து 1,20,000 தான் வருஷத்துக்கு இன்கம் இருக்கணும் பிபிஎல் கார்டுக்கு. இப்போ உங்கள் பொண்ணு வந்து ஜாஸ்தி சேலரி வாங்குது மசானா, உங்களுக்கு கார்டு கேன்சல் ஆகிக்கிறது. அதனால தான் மேடமோ இல்லை வேற யாரோ உங்களது எம்எல்ஏவோ இல்லை கவர்மெண்ட்டோ இவங்கெல்லாம் யாரும் கேன்சல் பண்ணல உங்கள் கார்டு. உங்களுதே ஆட்டோமேட்டிக்காக இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துன்னு போய் ரேஷன் டிப்போவில் குத்திங்க இல்லைங்களா, அது பீட் பண்ண உடனே உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சுது இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறாங்க, இந்த கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க, மாதம்னா இவங்களுக்கு இவ்வளோ சேலரி. அதனால தான் இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் ரேஷன் வாங்கியிருந்தீங்க இல்லைங்களா, எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைங்களா. இப்போ தானே கேன்சல் ஆகிதுங்க. அது யாரும் சொல்லி எல்லாம் கேன்சல்லே பண்ணலங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஸ்கீமுங்க இது. அதனால யாரும் சொல்லி எல்லாம் கேன்சல் பண்ணல. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்கம் பார்த்துட்டு கேன்சல் பண்ணிக்கிறாங்க. 1,20,000 தான் இன்கம்மு வருஷத்துக்கு. இப்போ உங்கள் பொண்ணு வந்து வேலை செய்யுதுன்னு உங்கள் இன்கம் ஜாஸ்தி. உங்கள் பொண்ணுக்கு மாதம் 30,000 40,000 சம்பளம் வருது மாசானா. அது எவ்வளோ ஆகுதுங்க? 3 லட்ச ரூபாய்க்கு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆகுதுங்க. அது எலிஜிபிள் இல்லைன்னு தான் உங்கள் கேன்சல் ஆகிக்குதுங்க. அதை விட்டுட்டு வேற யாரும் கேன்சல் அது பண்ணிக்கலாம். இப்போ உங்க பொண்ணுது நீங்க கேன்சல் பண்ணிட்டு உங்க பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு போயிடுச்சு, இப்போ நான் செப்பரேட் ஆக்குறேன், நான் செப்பரேட் ஆக்குறேன், எனக்கு பிபிஎல் கார்டு கொடுங்கனாக்கா அதுக்கு மேடம் விவசாய பண்ணிக்கிறாங்க. 29ஆம் தேதி மீட்டிங் இருக்குது, ஃபுட் கமிஷனர் வராருங்க, வந்து மேடம் எல்லாம் பேசி செக்ரேட் பண்ணிக்கிறாங்க. நீங்க உங்க பொண்ணு பேரு எடுத்துருங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த இது பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போதுங்க. அது இன்கம் டேக்ஸ் கட்டுறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கேன்சல் பண்ணலங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போதுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணிக்கிறாங்க. அது இது காரணமே வந்து பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தா கூட என்ன காசு எடுக்கிறீங்க, லோன் வாங்குறோம், ஏ டு Z டீடைல் வந்து ஆன்லைன்ல போயிடுது. உங்க பொண்ணுது இப்போ 2,000 வந்துனுக்குதுங்களா உங்களுக்கு? 2,000 வந்து அது நிக்க வைக்கல, 2,000 வந்துனுக்கு உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஷன் தான் ப்ராப்ளம். இப்போ பென்ஷன் பிரச்சனை ஆகிக்கிறதுங்க. பென்ஷனுக்கு வந்து மாசம் இது வருஷத்துக்கு 30,000 தான் இன்கம் இருக்கணும் பென்ஷனுக்கு. இப்போ சொல்லுங்கிறாங்க. இப்போ அதுவும் மேடம் பேசி கவர்மெண்ட்ல பேசி செக்ரேட் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க உங்க பொண்ணு பேர் எடுத்துருங்க, கார்டுல இருந்து எடுத்துட்டு பேருக்கு உங்க பேர் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா இல்ல அது மேடம் வேஸ்ட் பண்ணிருக்காங்கம்மா. எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இப்போ தாசில்தார் ஆபீஸ்ல வந்து நான் ஒண்டி தான் சிங்கிள் தான் இருக்கிறேன் இங்க, இந்த மாதிரி எங்க பொண்ணு வந்து வேலை செய்யணும் செப்பரேட்டா போயிட்டுக்குதுன்னா இந்த வட்டாரத்துல ஒரு 5 பேர் நீ சைன் வாங்கி கொடுக்கணும், நீ ஒண்டி தான் இருக்கிறேன்னு. அதே எலிஜிபிள், வேற ஒன்றும் பண்றதுக்காக வேணாம். அது ஒன்று எடுத்துருவாங்க. எடுத்துட்ட பிறகு உங்க ஒரே பேர் வரும். உங்க ஒரு பேர் வந்துச்சுனாக்கா ஒரு 5 பேர் விட்னஸ் சைன் பண்ணி கொடுக்கணும். மாஜர் பண்றாங்க. அந்த ஃபாரம் கொடுத்து அவங்க சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவரே பண்ணி கொடுப்பாரு. இல்லங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன விஷயம், பொண்ணு இன்கம் வர்றதுனால இதை ஆட்டோமேட்டிக்கா நிக்க வச்சுக்கிறாங்க. பொண்ணுது வந்து கார்டு செப்பரேட் பண்ணிங்க, உங்களுக்கு செப்பரேட் பண்ணுவீங்க. ரேஷன் கார்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. மேடம் வந்து பேசிக்கிறாங்க. எம்எல்ஏ பிரச்சனை இருந்தாலும் எம்எல்ஏ மேடம் தீர்த்து வைக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. கேஜிஎஃப்ல ப்ராப்ளம் ஆகிக்கிறதே எத்தாங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு கேன்சல் பண்ணிக்கிறாங்கனாக்கா இதுதான் ப்ராப்ளம். இன்கம் அவங்களுக்கு ஜாஸ்தி காமிக்கிறதுனால தான் கார்டு வந்து கேன்சல் பண்ணிக்கிறாங்க. வெறும் சிட்டியில் வந்து கேன்சல் ஆகிக்கிற கார்டு வந்து 1077 கார்டு தான் கேன்சல் ஆகிக்கிறதுங்கள. அது யாரோ சொல்லு மாಹಿತಿ குத்துக்குன்னு 4000 கார்டு கேன்சல் ஆகிது, 5000 கார்டு கேன்சல் ஆகிதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லைங்க. கேஜிஎஃப்ல 35 வார்டில் கேன்சல் ஆகிக்கிற கார்டு 1077 கார்டு தான் ரேஷன் கார்டு தான் கேன்சல் ஆகிக்கிறதுங்கள. மேடமும் விடலங்க, மேடமும் ஃபைட் பண்ணி தான் இருக்கிறாங்க. மேடம் என்ன சால்வ் பண்ணுமோ கண்டிப்பா உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்குவாங்க. யார் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சிங்கிளா ரேஷன் கார்டு வரும். நீங்க இது டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுங்க. எம்எல்ஏ மேடம் ரெடி பண்ணுங்க. சரிங்க. என்னது கேன்சல் ஆகிக்குதுங்க? அது வந்து ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்கீங்க. எங்க ஃபைனான்ஸ் ஆபீஸ்ல வேலை அங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க மாசம்? 10,000 தான் கொடுக்குறாங்க. அது எப்படினா வெறும் 10,000 ஒரே ஒருத்தர் தான் இருக்குது. அவங்க ரேஷன் கார்டுல வேற யாரும் இருக்குதுங்க? பசங்க 2 பேர் இருக்காங்க. பசங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து 2 பசங்க படிக்கிறாங்க, குழந்தைங்க. கூட்டாருங்க பொண்ணு கூட்டாரு. 2,000 வந்துனுக்குதா மாசம்? தெரியலங்க, கேக்குறேன் உங்களுக்கு. இல்ல ஒரு நிமிஷம். இது ஆதார் கார்டு லிங்க் ஆகிக்கிறதுனால அவங்க இன்கம் டாக்ஸ் கட் ஆகிக்குது.
மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோ. 15,000னா வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 1,80,000. 1,80,000. இது ஒரு 24,000 2,000 வருது. எவ்வளவு ஆகுது? இல்ல, அது விஷயம் சொல்லிடுறேன். அந்த அம்மாவது பேர்ல வந்து 21 லட்சம் ரூபாய் லோன் இதுவாயிட்டு இன்கம் டாக்ஸ், அதனால கேன்சல். அதனால கேன்சல் ஆகிதான். அவங்க இன்கம் டாக்ஸ் எதனா கட்டி இருப்பாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா பேமெண்ட் வந்துச்சு இல்லையா, அதுக்கு சம்பந்தம் இப்ப எல்லாம் ஆதார் கார்டு வந்து கம்ப்யூட்டர் லிங்க்குக்கா. செங்கோட்டையிலிருந்து அது நிறைய பேருக்கு ஆயிடுச்சு சார் இது கொஞ்சம் இடத்துல ஆகிது. அன்னைக்கு மேடம் பூஜைக்கு வரும்போது கூட ப்ராப்ளம். நம்ம மஞ்சுநாதா நகர் பூஜைக்கு வந்தாங்க இல்லையா, அப்ப கூட கொஞ்சம் பேர் வந்து மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அத்தியா இந்த மாதிரி எங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து நோட்டீஸ் வந்துக்குது. இதெல்லாம் பிரச்சனை தீர்க்கணும் எம்எல்ஏ எங்களை அனுப்பியிருக்காங்க. முடிஞ்சாலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் எல்லாம் கொடுங்க. சரிங்க அது சார். என்ன இருக்குதோ பேசி உங்களுக்கு திருப்பி உங்க பொண்ணுக்கு ஏதோ பேமெண்ட் இல்ல, ஒன்னும் இது இல்ல, அவங்களுக்கு இன்கம் இல்ல, இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா எம்எல்ஏ மேடம் கேம்ப் போடுறாங்க, ஏரியாக்கே வராங்க, கேம்ப் போடுறாங்க. அந்த கேம்ப்ல எல்லா ஆபீசரும் வராங்க, வந்து உங்க பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா உங்க பொண்ணு எதனா இன்கம் டாக்ஸ் கட்டிருந்துச்சு இல்ல பேமெண்ட் ஜாஸ்தி வாங்கிச்சுனாக்கா எலிஜிபிள் வர்றது இல்ல. ஒரு பிபிஎல் கார்டுக்குனாக்கா அவங்களுக்கு வருஷத்துக்கு இன்கம் வந்து 1,20,000 ரூபாய் தாக்கணும். சரி சரிங்க. இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில வேலை பண்ணா 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இல்ல இல்லங்க அவ்வளவு கொடுக்கலங்க. 10,000 ரூபாய். 12,000 சரி 10,000 ரூபாய்னா கூட அதுவே 1,20,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதே 1,20,000 ரூபாய் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய்னாவே இது 2,000 ரூபாய் போடுறாங்க இல்லீங்களா, அது வந்து ஒரு 24,000 ரூபாய் ஆகுது. 1,44,000 ரூபாய் ஆகுது. அப்படி வந்தா கூட உங்க பொண்ணுக்கு எலிஜிபிள் ஆகுறது இல்ல, பிபிஎல் கார்டு எலிஜிபிள் ஆகுறது இல்ல உங்க பொண்ணுக்கு. அமௌண்ட் எல்லாம் பேங்க்ல போடுறாங்கல்ல, ஏன்னா ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்குது இல்லீங்களா, அது லிங்க் பண்ணிக்குதுனா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஆமா இப்போ கேன்சல் ஆச்சா. இப்போ வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்க்னால தான் தெரிஞ்சுட்டு 1,20,000 இந்த அப்படி இல்லங்க, இந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆயிருக்குங்க, ஜிஎஸ்டி வந்திருக்குங்க. பட் ஜிஎஸ்டி ஹோல்டர் நான் இல்லங்க. தமிழ்நாட்டுல ஏதோ ஜிஎஸ்டி பேயர் யாரோ என் பேர் மேல கம்பெனி. நீங்க யாருக்கிட்டனா உங்களுக்கு இது டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்களா? லோனுக்கு கெயினுக்கு எதனா கொடுத்தீங்களா? சொல்லுமா நீ சொல்லு டீடைல்ஸ். இந்த மாதிரி இது தமிழ்நாட்டுல ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு ஜிஎஸ்டி ஆபீஸ்க்கு போனேங்க. ஜிஎஸ்டி ஆஃபீஸ் போன பிறகு அங்கே டீட்டெயில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தென்காசியில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்குமா அப்படின்னு இது டீட்டெயில் கொடுத்தாங்க. டீட்டெயில் கொடுத்த உடனே மறுபடியும் நான் ரேஷன் ஆஃபீஸ் போனேங்க. இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை, பேங்க் டீட்டெயில் மினி ஸ்டேட்மெண்ட் வேணா எடுத்துன்னு வந்து தரேன். நான் இப்போ ஒரு 1 ரூபாய் வந்து விழுந்தாலும் எனக்கு மெசேஜ் வருது. கிட்டத்தட்ட 3 crores கிட்ட டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. உங்க அக்கௌண்ட்லீங்களா? 3 crores கிட்ட டிரான்சாக்ஷன் ஆயிருக்கும் போது ஏன் எனக்கு மெசேஜ் வரல? வேணா 2 அக்கௌண்ட் இருக்குங்க, இல்லன்னு நான் சொல்லுங்க. பர்சனலா 2 அக்கௌண்ட் இருக்கு, ஆஃபீஸ் போன் யூஸ் பண்றாங்க. நான் ஒர்க் பண்ணது ஒரு ஃபினான்ஸ்ல கம்பெனி தான் ஒர்க் பண்றாங்க. சரி அங்க போய் பார்த்தங்க, ரைட்டிங்ல ரேஷன் ஆஃபீஸ்ல போய் லெட்டர் கொடுத்துருக்காங்க. லெட்டர் கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, ಆಯ್ತು ಮೇಡಮ್ ನೀವು ಹೋಗಿ ನಾವು ಬಂದು ನಿಮ್ಮ ಮನೆ ಮಾಜರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇದುವರೆಗೂ ಯಾರು ಬಂದಿಲ್ಲ. 3 ಸತಿ ಹೋಗಿದೀವಿ, 3 ಸತಿನೂ ಯಾರು ಆಕ್ಷನ್ ತಗೊಂಡಿಲ್ಲ. ಆಯ್ತು 1 ವರ್ಷ ಆಗ್ತಾ ಇದೆ, ನಮ್ಗೆ ಯಾರು ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಇಲ್ಲ, ಏನು ಇಲ್ಲ. ರೇಷನ್ ಆಫೀಸ್ ಅಲ್ಲಿ ಯಾರ ಹತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ರ ಅರ್ಜಿ? ಅವರು ರಘು ಹತ್ರನಾ? ಎಷ್ಟು ದಿವಸ ಆಯ್ತು ಕೊಟ್ಟು? ಆಯ್ತು 6 to 7 months ಆಯ್ತು. 7 month ಆಗಿದೆ ನಿಮ್ದು ಕಾರ್ಡ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿ. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಬಂದು ಮಾಜರ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು, ಇಲ್ಲ ಬರ್ತೀವಮ್ಮ ನಮ್ಮ ಬಂದು ಮಾಜರ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ. 7 months ರೇಷನ್ ಇಲ್ದಿರ ನಾವ್ ಏನ್ ಸರ್ ಮಾಡೋದು? ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಎಮ್ಎಲ್ಎ ನಮ್ಮನ್ನ ಕಳ್ಸಿದ್ದಾರೆ. ಇವ್ರು ಕೇಳಿ ನಾವು ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಕ್ ನಮ್ಗೆ ಯೋಗಿತಿಲ್ಲ. ನಾವು ಹೋಗಿ ಇಲ್ವೋ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು 8,000 ಸಂಬಳಕ್ಕೆ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ಇದ್ರಲ್ಲಿ 3 ಕೋಟಿ ಟ್ರಾನ್ಸಾಕ್ಷನ್ ನಾವ್ ಎಲ್ಲಿಂದ ಹೋಗೋದು? ಅದರಿಂದಾನೇ ನಿಮ್ದು ಕಾರ್ಡ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ. ಅದು ಯಾರು ಮಿಸ್ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಎಮ್ಎಲ್ಎ ಮೇಡಮ್ ನಿಮ್ ವಾರ್ಡ್ ಕ್ಯಾಂಪ್ ಆಗ್ತಾರೆ. ನಿಮ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಎಲ್ಲಿ ಆ ಫುಡ್ ಆಫೀಸರ್ ಎಲ್ಲ ಬರ್ತಾ ಇದಾರೆ. ಇಲ್ಲೇ ನಿಮ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಏನಿದೆ, ನಿಮ್ದು ಎಲಿಜಿಬಲ್ ಇದೀರಾ ನೀವು, ನಿಮ್ಗೂ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ. ಎಮ್ಎಲ್ಎ ಮೇಡಮ್ ನಿಮ್ಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ, ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ. ನಿಮ್ಗೆ ಅದೇ ಸರ್, ಜಿಎಸ್ಟಿ ಅದೇ ಮಿಸ್ಯೂಸ್ பண்ணிக்கிறாங்க ಯಾರು. ಜಿಎಸ್ಟಿ ನಂಬರ್ ಇದ್ರೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಜಿಎಸ್ಟಿ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗುತ್ತೆ. ಬಿಪಿಎಲ್ ಕಾರ್ಡ್ ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಆದೇಶ ಮಾಡಿದೆ. ಒಂದು ನಿಮಿಷ, ಜಿಎಸ್ಟಿ ಇದ್ರೆ ನೀವು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಮಾಡಿದ್ರೂ ಸರಿ, ನೀವು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜಿಎಸ್ಟಿ ಇದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕಟ್ಟು. ಅದು ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ. ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಜಿಎಸ್ಟಿ ನಮ್ದು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಒಂದು ಪ್ರೂಫ್ ಮಾಡಿ, ಒಂದು ಮಾಜರ್ ಮಾಡಿ ಕೊಡ್ಬೇಕು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಜಿಎಸ್ಟಿ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇಂದ ಇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ಬೇಕಾಗಿ ಬೇರೆ ಯಾರೋ ಓಪನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಅದು ಇದು ಜಿಎಸ್ಟಿ ಇಲ್ಲ ಅಂತ ಯಾವ್ದಾದ್ರೆ ಅದು ಒಂದು ಸೆಕ್ಷನ್ ಇದೆ. ಇವರು ಬೆಂಗಳೂರು ತನಗೆಲ್ಲ ಹೋಗಿ ಬಂದ್ಬಿಟ್ರು ಸರ್. ಸಮಸ್ಯೆ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ. வேலை பண்ணது லைசென்ஸ் லோன் அப்போ கூட அந்த மிஸ்யூஸ் ஆகலங்க. இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில நான் வேலை செய்றேன். எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. பட் என்னன்னாக்கா இப்போ இவரு இதுல வார்டுல இருக்காரு, இவரை புடிச்சு நீங்களே இதை சால்வ் பண்ணலாம் சார். இல்லம்மா நீ கொடுத்துட்டு வந்துக்கிற இல்லையா,
இதுக்குதான் எம்எல்ஏ, அதனாலதான் ஸ்டேஷன்ல கூட கம்ப்ளைண்ட் அதனாலதான் இப்ப கொடுத்தாங்க. எம்எல்ஏ பண்ணி தராங்க விடுமா, நீ call எம்எல்ஏ பண்ணு. அந்த நான் பிரச்சனை சென்னையில கூட அனுப்பிச்சிட்டேன் நான் லெட்டர் இல்ல, 3 இது டைம்ஸ் ஆயிடுச்சு, அனுப்பிச்சிட்டேன். நான் கூடிய சீக்கிரம் acknowledgement solve பண்ணேன். சால்வ் பண்ணிடுறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் இல்ல, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். எங்க போனோம் நான் தான் சொல்லிட்டேன். நான் இன்னொன்னு கேக்குறேன், உங்களது ஆதார் கார்டு அட்ரஸ் எங்க இருக்கு? இங்கதான். இங்க தான். இங்க இருந்தாக்கா அங்க ஜிஎஸ்டி பண்றதுக்கு சான்ஸ் சார், இல்ல. 25 பேர் miss சார், இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இல்ல நான் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் காமிக்கிறேன். ஜிஎஸ்டி இது கர்நாடகா இல்ல. ரேஷன் கார்டு ஹோல்டா இருக்கு அப்படின்ட்டு நான் 2-3 டைம் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு acknowledgement ஆதார் கார்டு இல்லம்மா, இப்போ வந்து கொஞ்சம் சார் கவலைப்படாத. ஆதார் எம்எல்ஏ கார்டு மேடம் கர்நாடகா ரெடி பண்ணிருக்காங்க. தெரியும் uncle, நாங்க Eligible. எப்படி அப்படின்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லங்க. நாங்களும் ஹஸ்பண்ட் இல்லாத இருக்கிறோம். நாங்க இவர் சொல்லிட்டாரு இல்லையா? இன்னொன்னு நீங்க சென்னைக்கு போய் தான் சால்வ் பண்ணோம் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. சரி அங்க எஸ்பில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டா அப்படின்னு போய் கேக்குறதுக்கு, மேடம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யூஸ் இல்ல, இது அங்க ஓபன் பண்றதுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு அரெஸ்ட் வரவன்ட்டா நாங்க என்ன பண்ண முடியும் அவங்களே அதுவே சொல்றாங்க. இப்போ நான் சொல்றேன் இப்போ. சொன்னாங்க உங்க அரெஸ்ட் இல்ல, இல்ல, இல்ல. வரவன் உங்க சொன்னாங்க. பேர்ல வந்து என்ன இது நம்ம இன்வாய்ஸ் கிரெடிட் பண்ணிட்டு அது கட்டலன்னா உங்க மேலதான் அது வரும் ஜிஎஸ்டி. பண்ணிருக்காங்க. போய், transaction ஆயிருக்கு. ஆமா. transaction ஆயிருக்கு. சரிம்மா, அந்த சைபர் பிரச்சனை கிரைம் வந்து இல்லையா? சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். கூட சீக்கிரம் கொடுத்துருக்காங்க சார். நல்லா புரிஞ்சுக்க. நீ பையன் இதுக்கு பிபிஎல் கார்டுக்கு 1,20,000 ரூபாய் தான் இன்கம் இருக்கணும். 1,20,000 ரூபாய் இன்கம் இருக்கணும். இப்போ உங்க பசங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? இவன் தான் கார்த்திகேயன்னா ஆ ஒரு வருஷத்துக்கு முன்னே எனக்கு சொல்லிட்டான், 54 சொல்லிட்டான். ஆ எந்த இப்போ டியூட்டி பெருசாக போகுது, நீ எடுக்கல, பேர் எடுக்கல. நீ போயிட்டு தனியா கார்டு பண்ணிக்கோன்னா உடனே நான் தனியா கார்டு பண்ணிட்டேன் போன வருஷம் ஏப்ரல்ல. ஆ ஆனாக்கா 3 சொல்லிட்டாப்புல ஆ அது ஜெயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்குது, ஆ அதனால வராது உனக்கு கூட ரேஷனு ஆ அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆ சரி நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. மூணா நானே ரெடி பண்ணி செய்யறேன். சரி, நான் இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் பேங்க்ல தானே இருக்குது. இல்ல எல்லாம் கார்டு எல்லாம் பண்ணல. ஜாயிண்ட் அக்கௌண்ட் இவங்க பசங்களே 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருக்கு ரேஷன் வாங்கிக்கிறாங்க பாரு. அப்பதான் உனக்கு 5 பேருக்கு ரேஷன் வாங்கி வந்துக்கிறாங்க. 5 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம். 4 பேரை நீ 2 பேரை வந்து நீ டிலீட் பண்ணிடணும். உங்க பசங்களது 20 ஒரு நிமிஷம். உங்க பசங்களது இன்கம் ஜாஸ்திக்கு தான் கேன்சல் ஆகிருது. இப்ப உங்க பையன் பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குறாரு. மாசம் எவ்வளவு பேமெண்ட் உங்க பையனுக்கு? அவனுக்கு சொல்றதுக்கு இல்ல, நான் இல்ல ஒரு அந்தாஜுக்கு ஒரு 20,000 ரூபாய் வாங்குறாரா? 20 30 கூட 20,000 ரூபாய் வாங்கினா கூட 30,000 வாங்கினா கூட மாசத்துக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிடுச்சு? அதுக்கு 1,20,000 ரூபாய் தான் இருக்கணும் ஒரு வருஷத்துக்கு இன்கம். இப்ப நீங்க ஆதார் கார்டெல்லாம் லிங்க் பண்ணிக்கிறீங்களா? அது போன வேண்டியும் இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்க்கு போகுது. இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு வந்து இவ்வளவு இன்கம் வருது உங்களுக்கு அப்படின்ட்டு அது காமிச்சு கொடுக்குது. ஆதார் கார்டு லிங்க் பண்ணிக்கிறீங்க இல்லையா? ரேஷன் டிப்போல இப்போ இதெல்லாம் கேட்டாங்க இல்லையா உங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் எல்லாம்? அதெல்லாம் இதுன்னு போய் குத்த வசதியா நீங்க அப்பீட் பண்ண வசதி உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி காமிச்சிக்கணும் வசதி கேன்சல் பண்ணிக்கிறாங்க. ஏபிஎல்ல இருந்து பிபிஎல்ல இருந்து ஏபிஎல் ஆகிக்குது. உங்களுக்கு ஏபிஎல் கார்டு ஆயிட்டுக்குது. கார்டு கேன்சல் ஆகல, ஏபிஎல் கார்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இன்கம் ஜாஸ்தி இருக்குதுன்ட்டுன்னு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க பையன் பேரு செப்பரேட் ஆயிட்டுக்கிறாரு இல்லையா, இப்போ அவர் பேர் எடுத்துருங்க ரேஷன் கார்டுல இருந்து. அவங்க பேரெல்லாம் எடுத்துட்டு நீ உங்க மிஸ்ஸஸ் 2 பேருக்கு செப்பரேட் பண்ணீங்க. அதுக்கு மேடம் ஏரியால கேம்ப் போடுறாங்க. நெக்ஸ்ட் வீக்ல கேம்ப் போடுறாங்க. 29ஆம் தேதி ஆன பேருக்கு இந்த சேர் முடிஞ்ச பேருக்கு கேம்ப் போடுறாங்க. அப்போ வாங்க உங்க ப்ராப்ளம் என்ன இருக்குது மேடம்க்கு எம்எல்ஏ மேடம் சொல்லுங்க, எம்எல்ஏ மேடம் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. இன்கம் ஜாஸ்தி இருக்குதுனால தான் உங்க கார்டு கேன்சல் ஆகிக்கிறது. நீங்களே ஒத்துக்கிறீங்க 30,000 40,000 சம்பளம் வாங்குறாரு உங்க பையன்ட்டுன்னு. அதனால தான் கேன்சல் ஆகிக்கிறது. வேற மத்தபடி வேற எந்த காரணத்துக்காக கேன்சல் பண்ணல. ஏபிஎல் உங்க கார்டு கேன்சல் ஆகல, பிபிஎல் இருந்து ஏபிஎல் ஆகிக்குது. நீ என்ன பண்ணோம், 3 பேரை வந்து டிவைட் பண்ணிக்கணும். அவங்க செப்பரேட் பண்ணிக்கணும், நீ செப்பரேட் பண்ணிங்கன்னு சொல்றாரு. உங்களுதும் உங்க மிஸ்ஸஸ் தான் தனி கார்டு பண்ணீங்க. பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருது, மேடம் பண்ணி கொடுக்குறாங்க. கார்டு நான் பண்ணிக்கிறேன். அந்த கார்டு எடுத்துன்னு கேட்ட கூட பரவாயில்ல கேட்டுங்க. செப்பரேட் கார்டு பண்ணீங்க. பண்ணீங்கன்னு பிறகு மேடம் வராங்க, இங்க கேம்ப் பண்றாங்க. அப்போ வந்து உங்க ப்ராப்ளத்தை சொல்லுங்க, சால்வ் பண்ணி தராங்க. இவர்தான் பையனா ஒருத்தருக்கு ஒரு இது இல்ல சார். அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஜென்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து லேடி வந்து ஹெட் ஆஃப் ஃபேமிலி லேடிக்கு என்னட்டு அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க மதர் 5 பேர் இருக்கிறாங்க அவங்க காட்டுல எல்லாம். 5 பேர் நாங்க போட்டோவே இல்லை. இருக்குது இப்போ 1 2 3 4 5 இவங்க சேர்த்து 6 பேர் ஃப்ரெண்ட்ல சேர்த்து. ஐயா இது கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 பேர் எல்லாம் ஒண்ணாக்குறாங்களா? இல்ல நாங்க 2 பேர் இங்க இருக்கோம். அவங்க இப்ப என்ன பண்ணனாக்கா நீங்க வந்து அவங்கவுங்க அங்கங்க பண்ணிக்குவாங்க.
நீங்க 2 பேருக்கு பண்ணிக்கோ செப்பரேட்டா. இதெல்லாம் எடுத்துட்டான் இப்போ 3 பேரை 3 பேரை எடுத்துரு. நீ அம்மாவும் தானே இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் பண்ணேன் நாங்க. அது மாதிரி பண்ணலாம் விடுங்க. ஈஸியா பண்ணலாம். கார்டு என்ன சார் வந்து அது நெக்ஸ்ட் பண்ணலாம் விடு. பண்ணலாம். வேண்டாம் விடுங்க. இது 2 பேருக்கு ஈஸியா பண்ணலாம். வந்து இங்கே கேம்ப் போடுறாங்க. அம்மா தான் உண்டோ ஈஸியா பண்ணலாம். இங்கே கேம்ப் போடுறாங்க. எம்எல்ஏ மேடம் இங்கே வந்து பண்ற நேரத்துல ரேஷன் ஆபீஸ் கிட்ட ஒரு அர்ஜி கொடுத்துட்டு இப்போ அவங்க 3 பேர் அங்க வெளியே போயிட்டாங்க, இவங்க 2 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு மாஜர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 5 பேர் விட்னஸ், ஐயாவோ அம்மாவோ இங்க இருக்கிறாங்கன்ட்டு சிக்னேச்சர் போட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிபிஎல் கார்டு வந்தே வரும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது 3 பேர் வெளியூர்ல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பெங்களூர்ல இருந்தாக்க அவங்க சென்சஸ்ல கார்டுல கீழே அவங்க செப்பரேட்டா பண்ணிக்கிட்டோம். உங்களுது நீங்க பண்ணிக்கணும். பையன் 2 பேரு அந்த பேருங்க 2 பேர் படிக்கிறாங்க. அது இது எடுத்துட்டா அந்த கதையே வருதுல. 3 பேரை எடுத்துருங்க. நீங்க 2 பேர் இருக்கிறீங்க. 4 பேர் எடுத்துடணும். ஆமா, அப்ளிகேஷன் கொடுக்குறேன் நானே வந்து delete பண்ணி ஈஸியா பண்ணலாம். ஒன்னும் கஷ்டமே இல்ல. சரிப்பா. இல்ல உங்க பிள்ளைங்களெல்லாம் அவங்க எல்லாம் வானா எங்களுக்கு பிபிஎல் கார்டு வானா ஏபிஎல் கார்டே இருக்கட்டும், அதே 6 பேர் தான் ஏபிஎல்லே இருக்கட்டும் உங்க பசங்க எல்லாம் விரும்புனாங்கன்னா நீங்க ஏபிஎல் கார்டு வச்சுக்கலாம். அவங்களே சொல்லிட்டாங்க உனக்கு வேண்டான்ட்டு. அப்படின்னா நீ செப்பரேட்டா பண்ணிக்கோ, ஆறாம பண்ணிக்கலாம். ஒன்னும் தொந்தரவு இல்ல சார். இது ஃபர்ஸ்ட் பண்ணி கொடு சார். ஃபர்ஸ்ட் பண்ணிங்க. இது அந்த அம்மா சேர்த்து 4 பேர் இருக்கிறாங்க. இது இவங்க 2 பேர் இங்கே இருக்கிறாங்களா? இங்கதான் வேலை செய்யறாங்க. பெங்களூர் டிராவல். ஆனா இங்க தங்குறாங்க. ஆமா பெங்களூர்ல இருக்கிறாங்க. இப்போ ஆமா. இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? இப்போ வந்து ஏபிஎல் வந்து பிபிஎல் வந்து ஏபிஎல் ஆயிட்டுக்குது. அது என்னத்துக்கு ஆச்சு, என்ன பிரச்சனைன்றதுனால நிறைய பேர் பிரச்சனை சொல்றதுனால எம்எல்ஏ மேடம் கேடு சேர்மன் வந்துருக்காரு, காங்கிரஸ் லீடரெல்லாம் நாங்கெல்லாம் வந்துக்கிறோம். குறைய கேட்டு அதை நிவாரணி பண்றதுக்கு வழி பண்றதுக்கு வந்துக்கிறோம். புரியுதா? அதனால நீ என்ன பண்ணோம், வந்து திருப்பி பிபிஎல் வரணும்னாக்கா நீ என்ன பண்ண, உங்க பசங்க எல்லாம் delete பண்ணு. இன்கம் வந்து இப்போ பிபிஎல் கார்டு இருக்குன்னாக்கா வருஷத்துக்கு இருந்தா ஒரு நிமிஷம் பிபிஎல் கார்டு இருக்குன்னாக்கா வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் தான் இன்கம் இருக்கணும். இப்போ உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தி காமிச்சிக்குது. 2 பசங்களுது உங்களுக்கு ஒரு இன்கம் ஜாஸ்தி காமிச்சிக்குது. அது என்ன மாசம் 2,000 ரூபாய் வருது இல்லைங்களா? 2,000 ரூபாய் வருது இல்லைங்களா உங்களுக்கு? ஏன் வருது இல்ல? நான் போடுவேன். 2,000 ரூபாய் அப்ளை பண்ணலையா? இல்ல 2,000 ரூபாய் அப்ளை பண்ணலையா? இல்ல அப்ளை பண்ணல. கம்பெனில வேலை செய்றாங்க. ஆமாமா. அதுதான் கம்பெனில பேங்க் மூலமா சம்பளம் வருது. ஆமா. அப்ப பேன் கார்டு போட்டு எடுத்துருவான். ஆமா. இப்படிதான் ஆயிடுது. இப்போ உங்களுக்கு பிபிஎல் வரணும்னாக்கா சிம்பிள் இவங்க 2 பேருக்கு செப்பரேட் ஏபிஎல் கார்டு பண்ணிட்டு உங்க 2 பேருக்கும் பிபிஎல் பண்ணலாம். அவ்வளவுதான். அவருக்கு தெரியாது. இல்ல பண்ணலாம். அவ்வளவுதான் ரீசன் அவ்வளவுதான். இல்ல வேணாம் எங்களுக்கு இவங்க சொல்லும் போது நம்ம வாழான்னு சொல்லி. சரி ஓகே. இப்போ 2000 நீங்க அப்ளை பண்ணுங்க. மறுபடியும் பண்ணலாம். ஓகே சரி. காஃபி டீ இல்ல ஆச்சுங்கண்ணா. ஐயா அப்ளை பண்ணலாம். மிஸ் ஆனவங்களுக்கெல்லாம் இப்ப மறுபடியும் அப்ளை பண்ணாக்கா பண்ணலாம். இல்ல அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்துக்குது இல்லீங்களா? 2,000 யார் அப்ளை பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துக்குது இல்லையா? யாரு ஏன் வரல அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம்? இல்ல வந்துக்குது பாரு. இப்போ இந்த மாசம் வந்துக்குது பாரு. எல்லாம் இந்த மாசம் வந்துக்குது. இல்ல இந்த மாசம் வந்துக்குது. 3 மாசம் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வந்துக்குது பாருங்க. பேலன்ஸ் நிக்க வச்சுக்கிறது வந்துக்குது பாருங்க. உடம்பு சரியில்லைண்ணா கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல. வீட்டுக்கார மட்டும் இது 2 பசங்க. ஓ பசங்க பின்னியா உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாரு? எவ்வளவு சம்பளம்? 10,000 ரூபாய்னா 1,20,000 ரூபாய். உங்களுக்கு 2,000 வருதுங்களா மாசம்? இன்கம் சர்டிபிகேட் நீங்க குடுக்குறீங்க. இன்கம் சர்டிபிகேட் ஒரு பிபிஎல் கார்டுக்கு இன்கம் வந்து 1,20,000 ரூபாய் தான். இப்போ உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பேமெண்ட் 1,20,000 ரூபாய் வந்தது. மாசம் 10,000 ரூபாய்னா கூட உங்களுக்கு ஒரு 24,000 ரூபாய் வருது இல்லையா வருஷத்துக்கு? 2,000 ரூபாய்னாவா எவ்வளவு ஆச்சு? அப்போ 1,44,000 ரூபாய் ஆகுது. அதனால இப்போ உங்களுக்கு கேன்சல் ஆகிக்கிறது. மற்றபடி வேற எதுவுமே இல்ல. இன்கம் ஜாஸ்திக்கு இப்போ 10,000 ரூபாய் பேங்க்ல வருதா? ஏபிஎல் இருந்து ஏபிஎல் கார்டு ஆகிக்குது. அது அமௌண்ட் போட்டா பேங்க் அக்கவுண்ட். இவங்களுக்கு தான் போறாங்களா? நீங்களும் கார்மெண்ட்ஸா?
இல்ல இல்ல நீங்க நான் ஹவுஸ் வீட்ல- ஒய்ஃப்ங்களா? பசங்க ஸ்கூல் போறாங்க. இது எப்படி அப்ப அவங்க உங்களுக்கு வீட்டுக்காருக்கு சார் அதுதான் தெரியல. இவங்களுக்கு இப்போ 1,20,000 ரூபாய் வருது இவங்க ஹஸ்பண்டுக்கு. அது ஆயிடுச்சு ஒரு 24,000 ரூபாய் வருது இல்லையா அவங்களுக்கு மாசானா? அது வேற இவங்களுக்கு எதனா பேங்க் ரொட்டேஷன் ஆச்சுனாக்கா உங்களுக்கு எதுவும் இது இல்லையா? இல்ல, நீங்க எதுவும் வேலைக்கு போறது இல்ல, எங்க இது பண்றது பசங்க இல்லையா? பசங்க வீட்ல இருக்கிறேன். பாப்பா 9th படிக்குது, பையன் 7th படிக்குது. இது அதனாலதாம்மா cancel மேடம் கிட்ட சொல்லி எதனா இது பண்ணலாம். மேடம் வந்து கேம்ப் போடுறாங்க நெக்ஸ்ட் வீக்ல. அப்போ வந்து நீங்க மேடம் கிட்ட சொல்லுங்க, ஃபுட் ஆபீசர் எல்லாம் வராங்க, உங்க ப்ராப்ளம் என்ன இருக்குது மேடம் சால்வ் பண்றாங்க. ரேட்டு சீக்கிரம் தெரிவிக்கிறோம். நீங்க கார்மெண்ட்ஸ்ல கூட 10,000 ரூபாய் வாங்குறது 5,000 ரூபாய் கையில கொடுக்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் கொடுக்குது. அவனுக்கு அக்கௌண்ட் வரணும், அவனுக்கு ஜிஎஸ்டி வரணும், இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் போனா அவங்களுக்கு தொந்தரவு ஆயிடும். அம்மா இங்க பாருமா, கேம்ப் வந்து வாங்குவோம். அப்ப என்ன அம்மா சொல்லு. இங்க பாருமா, மேடம் வந்தா என்ன தெரியுமா சொல்லணும்? நீங்க இந்த மாதிரி மேடம் வந்தா என்ன தெரியுமா சொல்லணும்? எங்க வீட்டுக்காரரு 10,000 ரூபாய் வாங்குறாரு, எங்களுக்கு 2 புள்ளிங்க இது, நாங்கிறோம், வீடு வாடகை கொடுக்கணும், எங்களால பத்துறதுல. ஆமாம்மா, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆகுது, எனக்கு கஷ்டமா இருக்குது மேடம், மனசு வச்சு எங்களுக்கு பிபிஎல் கார்டு பண்ணி கொடுங்கன்னு மேடம் கிட்ட கேளுங்க. நாங்க இங்கேயே கூட்டு வந்து ரெடி பண்ணி தரோம். கவர்மெண்ட் ஆதேசம் பண்ணிக்கிறதுமா, எம்எல்ஏ மேடமோ இல்ல இவங்களே யாரும் கேன்சல் பண்ணல. இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு உங்க ஆதார் கார்டு லிங்க் ஆகிக்கிறது, உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் இது ஆகிக்கிறதுனால கட் ஆகிக்கிறதுனால சார் யாரும் கேன்சல் எல்லாம் பண்ணலங்க. அதெல்லாம் ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, யாரும் கேன்சல் எல்லாம் பண்ணலங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்கா இது ஆகிக்கிறதுங்க, ஏபிஎல் ஆகிக்கிறதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ மேடம் கேம்ப் போடுறாங்க, கேம்ப்ல வந்து நீங்க சொல்லுங்க உங்க ப்ராப்ளம் என்ன இருக்குது, மேடம் சால்வ் பண்றாங்க. ஃபுட் ஆபீசர் எல்லாம் வராங்க. சரிம்மா. உங்களுக்கு தெரிஞ்சு மேடம் நல்லதானே பண்ணுறாங்க, இதையும் பண்ணி கொடுக்குறோம். ನಮ್ಮ ಕೆಜೆಪಲ್ಲಿ ಈ ಒಂದು ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ನ ದೊಡ್ಡ ಇಶ್ಯೂ ಆಗಿದೆ. ಕಾರಣ ಏನಂದರೆ ಹಳೇದೆಲ್ಲ ಬಿ ಪಿ ಎಲ್ ಇತ್ತು, ಸುಮಾರು ಕಾಲದಿಂದ ಬಿ ಪಿ ಎಲ್ ಇತ್ತು. ಇವಾಗ ಸುಮಾರು ಒಂದು 1,120 ಕಾರ್ಡು ಬಿ ಪಿ ಎಲ್ಲಿಂದ ಎ ಪಿ ಎಲ್ ಕನ್ವರ್ಟ್ ಆಗಿದೆ. ಅದೇ ಥರ ವಿಲೇಜಲ್ಲಿ ಒಂದು 900 ಕಾರ್ಡ್ಸು ಬಿ ಪಿ ಎಲ್ಲಿಂದ ಎ ಪಿ ಎಲ್ ಕನ್ವರ್ಟ್ ಆಗಿದೆ. ಇದು ದೊಡ್ಡ ಇಶ್ಯೂ. ಬೇರೆ ಪಕ್ಷಗಳು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಂದ ಇದನ್ನು ದೊಡ್ಡ ಆರೋಪ ಮಾಡ್ತಾರೆ. ಇದೇನು ದೊಡ್ಡ ಆರೋಪ ಇಲ್ಲ. ಕಾರಣವೇನೆಂದರೆ ಇದು ಎಮ್ ಎಲ್ ಎ ಕೈಯಲ್ಲೋ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲೋ ಇಲ್ಲ. ಒಬ್ರೊಬ್ರಿಗೂ ಆಸ್ ಪರ್ ಇದು ಒಬ್ರೊಬ್ರಿಗೂ 1,20,000 ಯಾರ್ದು ಇನ್ಕಮ್ ಇರುತ್ತೋ ಅವ್ರಿಗೆ ಅದ್ರ ಮೇಲೆ ಹೋದರೆ ಅವ್ರಿಗೆ ಬಿ ಪಿ ಎಲ್ಲಿಂದ ಎ ಪಿ ಎಲ್ ಆಗುತ್ತೆ. ಇದು ಹೆಂಗಾಗುತ್ತೆ ಅಂದರೆ ಅವ್ರದ್ದು ಇದು ಇರುತ್ತೆ, ಆಧಾರ್ ಕಾರ್ಡು ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟು ಇದೆಲ್ಲ ಲಿಂಕ್ ಆದಮೇಲೆ ಕಂಪ್ಯೂಟ್ರಲ್ಲಿ ಅದೇ ತೋರಿಸ್ಕೊಟ್ಬಿಡುತ್ತೆ. ಇದು ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರ ತಾಯಿ ತಂದೆ ಇರ್ತಾರೆ ಇಲ್ಲಿ, ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ, ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಈ ಥರ ಇದ್ದರೆ ಅವ್ರದ್ದು ಪೇಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಸೇರಿದ್ರೆ ಅವ್ರದ್ದು 2 ಲಕ್ಷ 3 ಲಕ್ಷ ಬಂದುಬಿಡುತ್ತೆ. ಆದ್ದರಿಂದ ಯಾವಾಗ ಇದು 1,20,000 ಮೇಲೆ ಹೋಗುತ್ತೋ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಕಂಪ್ಯೂಟರ್ ವಾಯ್ಸು ಇದೆಲ್ಲ ಯಾರಾದ್ರು ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಎ ಪಿ ಎಲ್ ಆಗಿ ಕನ್ವರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಇದು ಸುಳ್ಳು ಆರೋಪಗಳಿಂದ ನಮ್ಮ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮೇಲೆ ಹೇಳೋದು, ಅವ್ರ ಮೇಲೆ ಹೇಳೋದು, ಇವ್ರ ಮೇಲೆ ಹೇಳೋದು, ಗೌರ್ಮೆಂಟ್ ಮೇಲೆ ಹೇಳೋದು, ಅದೆಲ್ಲ ಸುಳ್ಳು. ಇದು ಒಂದೇ ಕಾರಣ ಏನಂದರೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಆ ಪೇಮೆಂಟು ಲಿಂಕ್ ಇರುತ್ತೆ, ಈ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಗೆ, ಆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ಗೆ ಅಕೌಂಟ್ ಬುಕ್ ಲಿಂಕ್ ಇರುತ್ತೆ. ಆದ್ದರಿಂದ ಈ ಕೆಲಸ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ರೂ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮೇಡಮ್ಮು, ನಮ್ಮ ಕೆ ಡಿ ಚೇರ್ಮನ್ನು, ನಮ್ಮ ಎಕ್ಸ್ ಮುನ್ಸಿಪಲ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ವಲ್ಲಲ್ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಮತ್ತು ನಮ್ಮ ಎಲ್ಲ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕಳಿಸಿ ಇನ್ಸ್ಪೆಕ್ಷನ್ ಮಾಡಿ ಏನೇ ಕುಂದುಕೊರತೆಗಳಿದ್ರೇನೋ ನೀವು ದಯವಿಟ್ಟು ಭೇಟಿಯಾಗಿ ಅವ್ರಿಗೆ ನ್ಯಾಯ ಮಾಡೋಕ್ಕೆ ಏನು ದಾರಿ ಇದೆಯೋ ಅದು ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬರಬೇಕು, ಅವ್ರಿಗೆ ಧೈರ್ಯ ತುಂಬಿಸ್ಬೇಕಂತ ನಮ್ಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದಲೇ ನಾವೆಲ್ಲ ಇವತ್ತು ಅವ್ರವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಸುಮಾರು ಇವತ್ತು ಮಾತ್ರ ನಾವು ಒಂದು 20-30 ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೀವಿ, ಎಲ್ಲರೂ ನೋಡಿದ್ದೀವಿ, ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಧೈರ್ಯ ತುಂಬಿದ್ದೀವಿ. ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲೇ ಎಮ್ ಎಲ್ ಎ ಮೇಡಮ್ ಬರ್ತಾರೆ, ಒಂದು ಕ್ಯಾಂಪ್ ಹಾಕ್ತಾರೆ. ಆ ಕ್ಯಾಂಪಲ್ಲಿ ಏನೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ರೂ ಅದನ್ನು ಅವ್ರು ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಈ ವೇಳೆ ನಾನು ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ್ತಾ, ಇಲ್ಲಿ ಏನೇ ಟೆನ್ಷನ್ ಇದ್ರು, ಏನೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದ್ರು, ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ದಾಗಿರಲಿ, ಪೆನ್ಷನ್ದಾಗಿರಲಿ, ಆ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವರು ಅದನ್ನು ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ ಅಂತ 2 ಮಾತುಗಳು ನಾನು ಹೇಳಕ್ಕೆ. ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರೇ ಮತ್ತು ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಮೀಡಿಯಾಸ್ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತಿನ ದಿವಸ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಏನಂದರೆ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್. ನೋಡಿ, ಒಂದು ಜನಪ್ರತಿನಿಧಿ ಅಂದರೆ ಜನಕ್ಕೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು.
ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಆಗುತ್ತೋ ಇಲ್ಲೋ, ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಜನಗಳಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು. ಸುಮ್ಮನೆ ರಾಜಕೀಯ ಮಾಡ್ಬೇಕಂಗಂತ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಈ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಇಷ್ಟು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿತ್ತು, ಈ ರೀಸನಿಂದ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಯಿತು, ಆ ರೀಸನಿಂದ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಯಿತು, ಶಾಸಕರು ಸರಿ ಇಲ್ಲ, ಕೌನ್ಸಿಲರ್ ಸರಿ ಇಲ್ಲ, MP ಸರಿ ಇಲ್ಲ, MLA ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು ತಪ್ಪು. ಫಸ್ಟು ಜನಪ್ರತಿನಿಧಿಗಳಲ್ಲೂ ನಿಜ ಮಾತಾಡೋಕ್ಕೆ ಕಲ್ತ್ಕೋಬೇಕು. ಏನು ನಿಜ ಅಂದರೆ ನೋಡಿ, ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ರೇಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಿಂದ ನಾವು ತಂದಿದ್ದು. ಇದು ಲಿಸ್ಟು ಯಾವುದು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿಲ್ಲ. BPL ಇಂದ APL ಕನ್ವರ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಇದು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಇಲ್ಲ. BPL ಇಂದ APLಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕನ್ವರ್ಟ್ ಮಾಡಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಎಷ್ಟು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? 1077 ಕಾರ್ಡು ಈ ಥರ ಆಗಿದೆ. ವಾಟ್ ಈಸ್ ದ ರೀಸನ್ ಏನಕ್ಕಾಯಿತು? ಸುಮ್ಗೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು ಎಷ್ಟೋ ಕಾರ್ಡ್ಗಳಿದೆ, 1077 ಮಾತ್ರ ಇದು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಅವ್ರೇನು ವಿರೋಧಿಗಿಲ್ಲ ಅವರು. ಎಷ್ಟು ಸಾವಿರ ಕಾರ್ಡ್ ಇದೆ ಟೋಟಲು? ಆ ಟೋಟಲ್ ಕಾರ್ಡ್ನಲ್ಲಿ 35 ವಾಟ್ಸ್ KGF 35 ವಾಟ್ಸ್ನಲ್ಲಿ 1077 ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ, ಕನ್ವರ್ಟೆಡ್ ಆಗಿದೆ BPLಗೆ. ಹಂಗಿದ್ರೆ ಒಂದು ವಾರ್ಡ್ಗೆ 50 ಕೂಡ ಇಲ್ಲ, ಒಂದು ವಾರ್ಡ್ಗೆ 50 ಕಾರ್ಡ್ಸ್ ಕೂಡ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿಲ್ಲ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ರೂರಲ್ನಲ್ಲಿ ಪಂಚಾಯಿತಿಗಳಲ್ಲಿ ಕೇವಲ 922 ಕಾರ್ಡ್ಗಳು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ. ಯಾವ ರೀಸನ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ? ಇವಾಗ ನಾವು ಮನೆಗೆ ಹೋದ್ವಿ. ಇವಾಗ ಉರ್ಗಂಪೇಟೆನಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ, ಮನೆಗೆ ಹೋದ್ವಿ. ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಒಬ್ಬರದ್ದು ಏನಾಯಿತು, ಈ ಲಿಸ್ಟ್ನಲ್ಲಿ ಇರೋದು 9 ತಿಂಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಕಟ್ಟಾಗಿದೆ. ಅವ್ರನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ, ಸರ್ ನಮ್ಮದು ಯಾವುದೇ GST ಇಲ್ಲ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೇರೆಯವ್ರು ಯಾರೋ GST ಮಾಡಿಬಿಟ್ಟು ಆ GST ನಂಬರ್ ನಮಗೆ ಎಫೆಕ್ಟ್ ಆಗಿದೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರೇಷನ್ ಆಫೀಸ್ಗೆ ಹೋದರೆ GSTನ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಯಿತು ಅಂತ. ಆದರೆ ಆ ಹೆಣ್ಣು ಮಗು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲಂಗೆ GST ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಂಗೇನು ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೂಫ್ ಮಾಡಬೇಕು, ಮಾಜರ್ ಮಾಡಬೇಕು. ರೇಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ನಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಸೇರ್ಸೋಕ್ಕೂ ಅವಕಾಶ ಇದೆ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಮನೆಗೆ ಹೋದ್ವಿ. ಅವ್ರ ಮಕ್ಕಳು 5 ಜನ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಇಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದು 2 ಜನ. ಅವರು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ 3 ಜನ ಬೇರೆ ಸಪ್ರೇಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ನಾವು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇರ್ತೀವಿ, ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಪ್ರೇಟ್ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಅವ್ರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಅವ್ರ ಬಾಯಿಂದಾನೇ ಹೇಳ್ತಾರೆ, ನಾವು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಸರ್. ಇವಾಗ ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೆಲ್ಲೇ ಹೋಗಿ ಸೆಟ್ಲ್ ಆಗಿದ್ದಾರೆ, ನಾವು ಗಂಡ ಹೆಂಡತಿ ಏನಿದೆಯೋ ನಮಗೂ ಒಂದು ಮಾಡಿಕೊಟ್ಬಿಡಿ ಸರ್ ಹಂಗನ್ ಹೇಳ್ತಾರೆ. ಹಂಗಿದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಎಲಿಜಿಬಲ್ ಇದೆ. ಆ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವ್ದಾವ್ದು ಎಲಿಜಿಬಲ್ ಇದೆಯೋ ಅದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಯವರ ಹತ್ರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಾಜರ್ ತಗೊಂಡು ಒಂದು ತಪ್ಪು ಮಾಹಿತಿ ಹೋಗಿರ್ಬೋದು. ಯಾವುದೋ ಈ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇವ್ರಿಗೆ ಇನ್ಕಮ್ ಜಾಸ್ತಿ ಬಂದಿದೆ, ಇನ್ಕಮ್ ಆಗಿಲ್ಲ ಅಂತ ತಪ್ಪು ಮಾಹಿತಿ ಹೋಗಿ ಕೆಲವ್ದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕನ್ವರ್ಟ್ ಆಗಿದೆ BPL ಇಂದ APLಗೆ. ಅದೇ ರೀತಿ ಸ್ವಲ್ಪ ಮಿಸ್ಯೂಸು ಆಗಿರುತ್ತೆ. ಒಂದು ಪಾಪ ಒಬ್ಬರು ವಯಸ್ಸಾದವರು, ಒಂದು ತಾಯಂದರು ಸಿಂಗಲ್ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಹೊಟ್ಟೋಗಿರ್ತಾರೆ. ಇನ್ನೊಂದು ಆಶ್ಚರ್ಯ ಏನಂದರೆ ಆ ಮಕ್ಕಳು ಸತ್ತಿರ್ತಾರೆ, ಆ ಮಕ್ಕಳು ಸತ್ತೋಗಿರ್ತಾರೆ. ಅವ್ರ ಹೆಸರನ್ನು ಇದು ಕಾರ್ಡ್ನಲ್ಲಿ ಇದೆ. ಅದನ್ನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಡೆತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಡಿಲೀಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಎಲಿಜಿಬಲ್ ಆಗುತ್ತೆ. ಅವ್ರು ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡು ಸಂಬಳ ತಗೊಂಡಿರೋ ಅವರು ಸತ್ತಿರ್ತಾರೆ. ಅವ್ರದ್ದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವೇನು ಮಾಡಬೇಕು, ಡೆತ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ತೊಗೊಂಡೋಗಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಮಾಜರ್ ಮಾಡಿ ಇಲ್ಲ ಹಂಗಂತ ಸೇರಿಸ್ಬೋದು. ಇದೇನು ಜಾಸ್ತಿ ಏನು ಇದು ಎಲ್ಲ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಅಂದರೆ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗೋದಲ್ಲ. ನಮ್ಮ ಶಾಸಕರು ಬಿಡಲ್ಲ, MLA ಮೇಡಮ್ ಬಿಡಲ್ಲ. ಈ ಕರ್ನಾಟಕ ಫುಡ್ ಕಮಿಷನ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 29ನೇ ತಾರೀಕಿಗೆ ನಮ್ಮ KGF ಕರೆದಿದ್ದಾರೆ. ಆ ಮೀಟಿಂಗ್ನಲ್ಲಿ ಯಾವುದಾದ ಕುದ್ದು ಕೊರತೆ ಇದೆ, ನಾವು ಅಷ್ಟರೊಳಗಡೆ 35 ವಾರ್ಡ್ನಲ್ಲಿ ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಎಲ್ಲ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ ನಾವು ಅದರಲ್ಲಿ ನಾವು ಏನೇನಿದೆ ವಿಚಾರಣೆ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಕುದ್ದು ಕೊರತೆ ಏನಿದೆ ಅದನ್ನು ರೆಡಿ ಮಾಡಿಸ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮ MLA ಮೇಡಮ್ ಹೇಳಿದ್ದಾರೆ 35 ವಾರ್ಡ್ಸ್ನಲ್ಲಿ ಇದು ಏನು ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಏನಿದೆ, ಒಂದು 1077 ಜನ, ನೀವು ಯಾರು ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗ್ಬೇಡ್ರಿ, ನಿಮ್ಮ ವಾರ್ಡ್ಗೆ ನಿಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಬರ್ತೀವಿ, ಆಫೀಸ್ ಹತ್ರ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ, ಮಾಜರ್ ಮಾಡ್ತೀವಿ, ಅಲ್ಲೇ ನಿಮ್ಗೆ ಏನಿದೆ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನಿದೆ ಅದು ತೀರಿಸ್ತೀವಿ ಹಂಗನೆಲ್ಲ ಹೇಳಿರ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದು ಮತ್ತೆ KGF MLA ರೂಪ ಅವ್ರದ್ದಿಲ್ಲ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು. ಆಮೇಲೆ DK ಶಿವಕುಮಾರ್ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಇದ್ದಾರಲ್ಲ ಅವ್ರದ್ದಿಲ್ಲ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು. ಇದರಲ್ಲಿ ಮೋದಿ ಸರ್ಕಾರ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟೂ ಇದೆ. BJP ಸರ್ಕಾರ, ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಏನಿದೆ ಅವ್ರ ಪಾತ್ರನೂ ಗೌರ್ಮೆಂಟಿಂದ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟಿಂದ ಪತ್ರ ಕಳಿಸಿದ್ದಾರೆ.
ಈ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇನ್ಕಮ್ ಜಾಸ್ತಿ ಇರೋರು ನೀವೆಲ್ಲ ಕಂಡಿಡ್ದು ಇದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಇದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕರೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಹಂಗನ್ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿಂದ ಉತ್ತರ ಬಂದಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟು ಮಾಡ್ತಾ ಇರೋದು. ಇದು ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟು ಪಾಲಿದೆ, ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ನು ಪಾಲಿದೆ. ರೇಷನ್ನಲ್ಲಿ ಒಂದೇ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಮೇಲೆ ಅಪಾದ ಹಾಕೋದು ತಪ್ಪು. ಇದು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟಿಂದ ಅವ್ರಿಗೆ ಆದೇಶ ಬಂದಿದೆ. ಈ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಪ್ಯಾನ್ ಕಾರ್ಡು, ಆಮೇಲೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ ಲಿಂಕ್ ಇರೋದು ಮುಂಚಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ನಾವು ತಪ್ಪು ಮರೆದ್ಬಿಟ್ಟು ಪುಸ್ತಕ ಮುಚ್ಚಿಬಿಡೋದು, ಆ ಪುಸ್ತಕನ ಅರ್ದು ಬಿಡೋದಲ್ಲ. ಇವಾಗ ಏನೇನಿದ್ರೂ ಈ ಒಂದು ಸತಿ ಕಂಪ್ಯೂಟರ್ನಲ್ಲಿ ಹೊಡೆದ್ರೆ ಎಲ್ಲ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ, ಜಾತಕನೇ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ಆ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ರಾಜಕೀಯ ವ್ಯಕ್ತಿಗಳು ಹೇಳ್ತೀವಿ ನೋಡಿ, ಒಂದು ನೀವು ಏನೋ ಜನಗಳಿಗೆ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ತಪ್ಪು ಮಾಹಿತಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಗೊಂದಲ ಉಂಡಿಸ್ಬಾರ್ದು. ಇವಾಗ ಇದು ನಾವೇನೋ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ನಾವೇನೋ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕೈನಲ್ಲಿ ಬರ್ಕೊಂಡಿದ್ದಿಲ್ಲ. ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ರೇಷನ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಿಂದ ನಾವು ತೊಗೊಂಡು ಬಂದಿರೋದು. 35 ವಾರ್ಡ್ನಲ್ಲಿ 1077. ಅದರಲ್ಲಿ ಮೇಡಮ್ ಹೇಳಿದ್ದಾರೆ 35 ವಾರ್ಡ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಇದರಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರು ಮಿಸ್ಟೇಕ್ ಆಗಿದೆ, ಯಾರ್ಯಾರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಆಗಿದೆ, ಯಾರ್ಯಾರ್ದು ಇದು ಈ ಥರ ಮಕ್ಳು ಇರ್ತಾರೆ, ಅವ್ರದ್ದು ಸಂಪಾದನೆ ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತೆ. ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ 5 ಜನ ಇರ್ತಾರೆ, 5 ಜನ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟು, ಆಧಾರ್ ಕಾರ್ಡು, ಪ್ಯಾನ್ ಕಾರ್ಡು ಎಲ್ಲ ಹಾಕಿ ಹೊಡೆದ್ರೆ ಅದು ಎಲ್ಲೇ ಹೋಗುತ್ತೆ. ಅವಾಗ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಸಪ್ರೇಟ್ ಆಗಿರೋರು ಬಡವರು, ಅವ್ರಿಗೆ ನಾವು ನ್ಯಾಯ ಕೊಡಿಸ್ಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಮಾಜರ್ ಮಾಡಿ ಅಕ್ಕಪಕ್ಕ ಒಂದು 5 ಜನ ಸಹಿ ಮಾಡಿ ಅದಕ್ಕೊಂದು ಅಪ್ಲಿಕೇಶನ್ ರೆಡಿ ಇದೆ. ಎಲ್ಲಿ ಇದು ನಮ್ಮ ತಹಸೀಲ್ದಾರ್ ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಇದೆ ಮಾಜರ್ ಮಾಡೋಕ್ಕೆ. ಅಕ್ಕಪಕ್ಕ ಅವ್ರು ಮಾಡಬೇಕು. ಇವ್ರ ಮಕ್ಕಳು ಇವ್ರ ಜೊತೆನಲ್ಲಿಲ್ಲ, ಇವ್ರು ಒಬ್ಬರಾಗಿದ್ದಾರೆ, ಇವ್ರ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರು ಬೇರೆ ಕಡೆ ಇದ್ದಾರೆ ಹಂಗಂತ ಅವ್ರ ಬಾಯಿನಲ್ಲೇ ಹೇಳ್ತಾರೆ. ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಊಟ ಹಾಕಲ್ಲ, ನಮ್ಮನ್ನ ನೋಡಲ್ಲ, ನಾವು ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದೀವಿ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಮ್ಗೆ ಮಾಡಿಕೊಡಿ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಆ ಬಡವ್ರಿಗೆ ಮಾಡಿಕೊಡ್ಲೇಬೇಕು. ಅದು ಸಬ್ಜೆಕ್ಟ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಜನಗಳ ಕಷ್ಟ ತೀರಿಸೋ ಕೆಲಸ ಅಂದರೆ ಆ ಥರ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು. ಸುಮ್ಗೆ ಇಷ್ಟು ಸಾವಿರ ಕಾರ್ಡ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಯಿತು, ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಮಾಡಿಬಿಟ್ರು, DK ಶಿವಕುಮಾರ್ ಮಾಡಿಬಿಟ್ರು, ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ. ಇವಾಗ ನೇರ ಜನಗಳ ಹತ್ರ ಕೂತ್ಬಿಟ್ಟು ಆಫೀಸರ್ಸ್ನ ಕರೆದ್ಬಿಟ್ಟು ನೀವು ವಿಚಾರಣೆ ಮಾಡಿ. 1077 ವಲ್ಲಲ್ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರಾ, ಇಲ್ಲ ಬೇರೆಯವ್ರು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾರಾ, ಇಲ್ಲ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಆದೇಶ ಬಂದಿಲ್ವಾ, ಇಲ್ಲ ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇದು ಬೇಕಂತ ತೆಗಿತಾರ? ಈ ಕರ್ನಾಟಕನಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಗ್ಯಾರಂಟಿ ಅಂತ ಏನಕ್ಕೆ ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದು ಈ ಭಾರತ ದೇಶಕ್ಕೂ ಯಾರು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದು? 5 ಗ್ಯಾರಂಟಿ ಯಾರು ಮಾಡಿದ್ದು? ನಮ್ಮ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಮಾಡಿದ್ದು. 2000 ರೂಪಾಯಿ ಮಹಿಳೆಯರಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ, ಕರೆಂಟ್ ಬಿಲ್ ಫ್ರೀಯಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ, 10 kg ಅಕ್ಕಿ ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು? ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಿಂದ ಎಷ್ಟು ಬರುತ್ತೆ ಅಕ್ಕಿ? ನಾವು ಎಷ್ಟು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಹಾಕಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ವಿ, ಅಲ್ಲಿಂದ 5 ಇಲ್ಲ ಸರ್, 5 ಅಲ್ಲಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ 5 kg ಕೊಟ್ರೆ ಇದು ಸ್ಟೇಟ್ ಗೌರ್ಮೆಂಟ್ 5 ಕೊಡ್ತಾ ಇದೆ. ಈ ಗ್ಯಾರಂಟಿ ಇಂಡಿಯಾಗೆ ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದು? ಇವತ್ತು ನೀವು ಬೀಗಾರ್ಗೆ ತಗೊಂಡೋಗಿದ್ದೀರಾ ಬಸ್ಸು ಉಚಿತ ಪ್ರಯಾಣ. ಇವತ್ತು ತಮಿಳ್ನಾಡು ಫಾಲೋಅಪ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಆಂಧ್ರ ಫಾಲೋಅಪ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ನೀವು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಎಲೆಕ್ಷನ್ ಮಾಡ್ತೀರಾ ಅಲ್ಲೆಲ್ಲ ನೀವು ಗ್ಯಾರಂಟಿ ಭರವಸೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಇವತ್ತು BJP ಅವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಂಗ್ರೆಸ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಇಂದ ಕಾಪಿ ಹೊಡೆದಿದೆ. ಆದ್ರೆ ಆ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು 5 ಗ್ಯಾರಂಟಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಬಡವರು ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಹೊಡೆಯೋಕೆ ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಅವ್ರ ಬಡವ್ರಿಗೋಸ್ಕರ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿ, ಶ್ರೀಮಂತರಿಗಲ್ಲ. ನೀವು ಬನ್ನಿ, ಸೆನ್ಸಸ್ ತಗೊಳ್ಳಿ, ಯಾವ ರೀಸನ್ ಕಟ್ಟಾಗಿದೆ. ಇವಾಗ ನೀವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯಾವುದೋ ಮಾಧ್ಯಮದಲ್ಲಿ ನಾವು ಹೇಳೋದಲ್ಲ, ನಾವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಚೆಕ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬಂದಿದ್ದೀವಿ. ಅವ್ರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ, ಏನಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಮಕ್ಕಳು ಯಾರಿದ್ದಾರೆ, ಏನಿದೆ ನಿಜಾಂಶ ಗೊತ್ತಿದೆ. ನಾವು ಎಲ್ಲೋ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಇದರಲ್ಲಿ ಕ್ಲಬ್ನಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ನಾವು ಭಾಷಣ ಮಾಡೋದು ಸರಿ ಇಲ್ಲ. ವಾಸ್ತವಾಂಶ ಏನಿದೆ ಸ್ಪಾಟ್ ಮಾಜರಿ ಮಾಡಬೇಕು, ನೋಡಬೇಕು. ಬಡವರು ಇದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೇದು ಮಾಡಬೇಕು. ಇಲ್ಲ ರೀಸನಬಲ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ಇದು BPL ಕಾರ್ಡಿಂದ APL ಕಾರ್ಡ್ ಇರೋರು ಇಲ್ವೇ ಇಲ್ವಾ? ಬಡವ್ರಿಗೆ ಇದು ಹೋಗಿ ಸೇರಬೇಕು, ಎಲ್ಲ ಬಡವ್ರಿಗೆ ಸೇರಬೇಕು. ಶ್ರೀಮಂತರ ಸ್ಕೀಮ್ ಇಲ್ಲ, ಇದು ಬಡವರ ಸ್ಕೀಮು. ಅದರಿಂದ ನಿಮ್ಮ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟು, ಪ್ಯಾನ್ ಕಾರ್ಡು ಎಲ್ಲ ಇದ್ದು ನಿಮ್ಗೆ ಇನ್ಕಮ್ ಜಾಸ್ತಿ ಇದ್ರೆ ಆಟೋಮೆಟಿಕ್ ಕಂಪ್ಯೂಟರ್ ರಿಸೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಬಿಸಾಗುತ್ತೆ. ನಾಟ್ ಓನ್ಲಿ ಫಾರ್ ಸ್ಟೇಟ್, ಇದು ಜಾಯಿಂಟ್ ಟು ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್. ಪೆನ್ಷನ್ನಲ್ಲಿ ಅವ್ರ ಪಾಲಿದೆ, ರೇಷನ್ನಲ್ಲಿ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ ಪಾಲಿದೆ. ಇವ್ರು ಇಬ್ಬರು ಸೇರಿನೇ ಇದೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇದೆಲ್ಲ ಕಂಪ್ಲೀಟು ಮಾಡ್ತಾ ಇರೋದು, ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಯಾರು? ಸ್ಟೇಟು ಸೆಂಟ್ರಲ್ 2 ಬೇರೆ. ಅಲ್ಲಿಂದನೇ ಆದೇಶ ಬರುತ್ತೆ, ನಿಮ್ಗೆ ಆದಾಯ ಇರೋವರೆಗೆಲ್ಲ ನೀವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಿ, ಫಸ್ಟ್ ಇದೆಲ್ಲ ಸರಿ ಮಾಡಿ ಹಂಗನೇ ಹೇಳ್ತಾರೆ. ಅದರಿಂದ ದಯವಿಟ್ಟು ಯಾರು ನಿಯತ್ತಾಗಿದ್ದಾರೋ ಅವ್ರು ಯಾರಿಗೂ ಇದು ಎಲಿಜಿಬಲ್ ಇರುತ್ತೋ ಭಯನೇ ಬಿಡಬೇಡಿ. 35 ವಾರ್ಡ್ನಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು MLA ಬರ್ತಾರೆ,
ಅಲ್ಲೆಲ್ಲ ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡ್ತೀವಿ. ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನಿದೆ ಅಲ್ಲೇ ಕ್ಲಿಯರ್ ಮಾಡ್ತೀವಿ. ಆಮೇಲೆ 29 ತಾರೀಕು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಮಿಷನರ್ ಕರೆದಿದ್ದಾರೆ, MLA ಮೇಡಮು ರೇಷನ್ ಕಮಿಷನರ್ನ ಕಳಿಸಿದ್ದಾರೆ, ಫುಡ್ ಕಮಿಷನರು. ಅವ್ರು ಬರ್ತಾರೆ, ಅವರಿಂದ ನಮ್ಮ ಬಡವ್ರದ್ದು ಏನೇನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ ಅವ್ರ ಮುಂದೆ ಇಡ್ತೀವಿ. ಅವರು ಆಫೀಸರ್ಸ್ಗೆ ಇನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಕೊಡ್ತಾರೆ, ಹಿಂಗೆ ಮಾಡಿ ಅಂತ. ಇವಾಗ ಒಂದು ಹೆಣ್ಣುಮಗು ಬಂತು, ಸರ್ ನಮ್ಗೆ 10,000 ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ ಸರ್, 1,40,000 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತೆ, 1,30,000 ಆ 10,000 ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ ತಗೊಳ್ತಾರೆ ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ನಮ್ಮ 1,30,000 ರೂಪಾಯಿ ನಿಮ್ಗೆ ಎಲಿಜಿಬಲ್ ಅಂದರೆ 10,000 ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಅವ್ರು ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಹೊಡೆಯೋಕ್ಕಾಗುತ್ತಾ? ಅವ್ರಿಗೆ ಏನೋ ಒಂದು ಲೂಪ್ ಹೋಲ್ಸ್ ಮಾಡಿ, ಅವ್ರಿಗೇನೋ ಒಂದು ಸಮಾಧಾನ ಮಾಡಿ, ಅವ್ರಿಗೂ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಕೊಡೋ ಥರ ನಾವು ಏರ್ಪಾಡು ಮಾಡ್ತೀವಿ. ಸುಳ್ಳು ಅಪಾದಿಗಳೆಲ್ಲ ಜನಗಳು ನಂಬಬೇಡಿ. ಏನಾಗಿದ್ರೆ ದಾಖಲೆ ಇರಬೇಕು. ದಾಖಲೆ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಾವು ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ. ವಿತೌಟ್ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸು ನಾವು ಮಾತಾಡೋದೇ ಇಲ್ಲ. ನಮ್ಮ 2,000 ಕಾರ್ಡು ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ. ಆ 2,000 ಇದರಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಅದು ಯಾವುದಾದ್ರು ನಿಜ ಇದೆ ಮಾಜರ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಸೇರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದೇ ಮಾಹಿತಿ ನಾವು ತಗೊಂಡು 2,000ನಲ್ಲಿ ರೂರಲ್ ಆ್ಯಂಡ್ ಅರ್ಬನ್ನಲ್ಲಿ ಇವಾಗ ಒಂದು ತಿಂಗಳಿಂದ ಏನು ಸರ್ಕ್ಯುಲೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಮ್ಮ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಇನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಏನು ಸರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಎಷ್ಟು ಜನದ ಮತ್ತೆ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕೂಡ ನಿಮಗೆ ಮಾಹಿತಿಯನ್ನು ಕೊಡ್ತೀವಿ. ನಮಸ್ಕಾರ.